அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி முக்கியமான தகவல் சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து சுகர் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜானா எனக்கு தெரிஞ்ச நான்வெஜ் தாங்க. சுகரில் வெஜ்ஜுன்னு எதுவும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அதில் வந்து கலக்கிறதுலாம் சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், ஆல்கஹால்ங்கிற என்னமோ சல்பர் டை ஆக்சைடு என்னமோ கெமிக்கல் கலந்தால் தான் வெள்ளையாக கொண்டு வர முடியும். அதான் மக்களுக்கு பட்ஜெட். ஆனால் வந்து மனிதனோட கழிவு தானே கொண்டு வராங்க. அதாவது எலும்பு, மனித எலும்பு, மிருக எலும்பு எல்லாத்தையும் போட்டு என்ன எலும்பு கிடைக்கிறத கொண்டா போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி கூலாக்கி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பியூர் வெயிட்டாக கொண்டு வருவாங்க. என்னாச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், சுகரெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி எல்லாமே சுகரில் தான் போகுது. ஆனால் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து சுகர் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலராக மாற ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு அந்த நன்மை கொண்டு வந்துடாதீங்க. அப்படி கொண்டு வந்து அது பூரா கெமிக்கல். இப்போ அது சுகர் கிடையாது, உங்களை கொள்றதுக்குள்ள நச்சுக்கொல்லி. அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவு அப்போ நாட்டு சக்கரை சாப்பிடலாமா சார்னா, நாட்டு சக்கரை சாப்பிட்டாலும் தேன் சாப்பிட்டாலும் சுகர் தானங்க. நம்மளுக்கு வர நோய் வந்து எப்பயும் போல வந்துடும், இனிப்புக்கு வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்? ஏன் சுகர் சாப்பிட கெமிக்கல் தான் ஃபுல்லாக. சல்பர் டை ஆக்சைடுலாம் மிகப்பெரிய விஷக்கொல்லி மாதிரி. அதெல்லாம் நம்ம கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டு இருக்கோம். மனித கழிவுகளாம் அந்த எலும்புகள்லாம் சாப்பிட்டு தானே இருக்கும். அதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு கெடுது தான். அதெல்லாம் ரொம்ப ஆபத்து தான். நீங்கள் வந்து மேக்ஸிமம் சுகர் அந்த வெள்ளை சக்கரையை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரைக்கு போங்க, பார்த்துக்கலாம். நீங்களும் முடிஞ்சளவு தான் குறைக்க முடியும். நம்ம முயற்சி பண்ணுவோமே. நன்றி, வணக்கம்.